ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பெறுவதற்காக ஒரு முறை போலாம், 2 முறை போலாம், 3 முறை போலாம், 4 முறை போலாம், 5 முறை போலாம். 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே ஒரு மனுஷன் போனாரு. சரி, போய் என்ன கிடைச்சது? முக்தி அடைவதற்கான நாமத்தை, அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டார். சரி, தெரிந்து கொண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆண் அடியவர் தாங்க. தெரிந்து கொண்டவர் என்ன செய்தார்? தனக்கு மட்டும் தனக்கு 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 தனக்குன்னு வச்சவன் யாரும் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா உடனே அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சதுனால நீ அற்புதமான அந்த சொர்க்கலோகத்தை அடைவாயின்னு குருநாதர் சொல்றாரு. மகிழ்ச்சி என சொல்லிவிட்டு அதே கோவிலினுடைய கோபுரத்து மேல ஏறி எல்லா எளியவர்களையும் அழைத்து உங்களுக்கான மோட்சத்திற்கான சொர்க்கத்திற்கான மூல மந்திரத்தை, ரகசியத்தை நான் சொல்லுகிறேன்னு சொன்னாரு. உடனே எல்லா மக்களும் கேட்டாங்க. குருநாதருக்கு கோபம் வந்தது. வேறு யாரும் அல்ல, திருக்கோஷ்டி நம்பிகள். கோபம் வந்து கேட்டாரு, இப்படி செய்யலாமா? இப்படி செய்தால் நீ நரகம் புகுவாய் என தெரியாதான் கேட்டபோது அந்த எளிய அடியவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் கொடு நரகம் புகுவேன் என்பது இருக்கட்டும் குருதேவா, ஆனால் இந்த மந்திரத்தை கேட்ட எளிய மக்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள் என்று கேட்டபோது, இவர்களுக்கெல்லாம் வைகுந்த பதவி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னபோது அவன் சொன்ன அத்தனை, அந்த புரட்சியாளன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை பேர் சொர்க்கம் போவதற்காக நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா என்னன்னு கேட்ட வேறு யாரும் அல்ல, நம் ராமானுஜர் வாழ்ந்த மண் இல்லையா இந்த மண்.